உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 6 முறை முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து ஆளுமையின் அடையாளமாக பார்க்கப்படும் ஜெயலலிதாவை பிரேமலதா விஜயகாந்துடன் ஒப்பிட்டு தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் புகைப்படத்தை பகிர்ந்திருப்பது அரசியல் களத்தில் விவாதத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணிக்கு அடிபோட்டு ஜெயலலிதா புகைப்படத்தை தேமுதிக பயன்படுத்தியிருக்கிறதா என்பது ஒரு பக்கம் இருக்கு. ஜெயலலிதாவுக்கு இணையாக பிரேமலதா விஜயகாந்தை ஒப்பிடுவது சரியா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இது குறித்த ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் இப்படி கர்ஜனை குரலால் தமிழ்நாட்டு அரசியலை கட்டியாண்ட ஜெயலலிதாவுடன் பிரேமலதா விஜயகாந்தை ஒப்பிட்டு LK சுதீஷ் போட்ட பதிவை பார்க்கும்போது தேர்தல் நெருங்க தமிழ்நாடு அரசியல் களம் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறது என்ற கேள்விதான் எழுகின்றது. உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற பெயரில் 2026 தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இந்த நிலையில் கட்சியின் பொருளாளரும் அவரது சகோதரருமான LK சுதீஷ் தனது அக்காவை ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பதிவு போட்டிருக்கிறார். தமிழகத்தில் சிறந்த பெண் அரசியல்வாதி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்தை தேர்ந்தெடுத்து அந்த அவார்டு கொடுத்தாங்க. அந்த விழாவில் நான் கலந்து கொள்ளும்போது இதை பேசியிருந்தாங்க. முன்னாடி அந்த அம்மையா இருக்கும்போது ஜெயலலிதாவை புரட்சி தலைவின்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழகத்துல சிங்க பெண்ணு சொல்லுவாங்க, லைன் லேடின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே போல இன்னைக்கு அவங்க இல்லாத இடத்துல இன்னைக்கு எங்களுடைய சகோதரி தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிங்க பெண்மணியாக இன்னைக்கு தமிழகத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் ஜெயலலிதாவுக்கு இணையாக பிரேமலதா விஜயகாந்தின் புகைப்படத்தை பதிவிட்டது பல விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அந்த வகையில் விஜயகாந்தின் புகைப்படத்தை மற்ற கட்சியினர் யாரும் பயன்படுத்தக்கூடாது என பிரேமலதா விஜயகாந்த் கொந்தளித்த நிலையில் தற்போது எந்த அடிப்படையில் வேறொரு கட்சி தலைவரான ஜெயலலிதாவின் புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அத்தோடு கடந்த 2019, 2024 மக்களவை தேர்தல்களில் தேமுதிக அதிமுகவுடன் இணைந்துதான் தேர்தலை சந்தித்தது. தற்போது 2026 தேர்தலுக்கு தேமுதிக இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாத சூழலில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி உறவை புதுப்பிக்கும் கணக்கில் அந்த பதிவு போடப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அறிவாலயம் சென்று முதலமைச்சர் MK ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்த போது தேமுதிக திமுக பக்கம் சாயலாம் என சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்த் புகைப்படத்தை போட்டிருப்பது அதிமுகவுடனான கூட்டணிக்கு தாஜா செய்யும் முயற்சியாக இருக்கலாமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுமையின் அடையாளமாக பார்க்கப்பட்ட ஜெயலலிதாவுடன் பிரேமலதா விஜயகாந்தை ஒப்பிடுவது சரியா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்தியாவையை திரும்பி பார்க்க வைத்த பலம் ஜெயலலிதாவுக்கு உண்டு. உலக வல்லரசு நாடான அமெரிக்காவே ஒரு பெண்ணை அரியணையில் ஏற்றி பார்க்காத நிலையில் தமிழ்நாட்டை 6 முறை முதலமைச்சராக ஆட்சி செய்தவர் ஜெயலலிதா. தீர்க்கமாக முடிவெடுப்பது, ஆணாதிக்கத்தை தவிடு பொடியாக்கி எதற்கும் அசராத மனோபாவம், துணிச்சல் என ஜெயலலிதாவின் ஆளுமையை அடுக்கிக் கொண்டே போகலாம். எழுத்திலும் பேச்சிலும் திறம்பட இருந்த அரசியல் வித்தகர் கலைஞர் கருணாநிதி மாதிரியான அரசியல்வாதிகளை எதிர்த்து நின்ற ஜெயலலிதாவின் கண் அசைவுக்குத்தான் ஒட்டுமொத்த அதிமுகவும் இருந்தது. எத்தனை முறை வீழ்ந்தாலும் எழுந்து நின்று வெற்றியை பறிக்கும் ரகசியம் தெரிந்தவர் ஜெயலலிதா. அரசியலாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அளவுக்கு பிரச்சனையை சந்தித்த பெண் தலைவர்கள் யாரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு எத்தனையோ சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் போட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளரானது, பின்னர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனது என ஜெயலலிதாவின் சக்சஸ் ஃபார்முலா இன்னும் பல பேருக்கு ரோல் மாடலாக இருந்து வருகிறது. ஆனால் இப்படி எந்த பின்னணியும் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருப்பதாக தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும்.
2016 மக்கள் நல கூட்டணி வீழ்ச்சிக்கு பிறகு விஜயகாந்தின் தீவிர அரசியலும் குறைந்து போனது. அதற்கு பிறகு தேமுதிகவை கையில் எடுத்த பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தனக்குத்தானே பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து பதவியேற்பு விழாவை நடத்தி கொண்டார். அத்தோடு கட்சியின் முக்கிய பொறுப்புகளை தனது குடும்பத்தினருக்கு கொடுத்து அழகு பார்த்த பிரேமலதாவை அதிமுகவின் எத்தனையோ அடிமட்ட தொண்டர்களுக்கு மேல் மட்டத்தில் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஜெயலலிதாவுடன் ஒப்பிடுவது சரியா என்பதை பதிவு போட்ட எல்கே சுதீஷ் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். தனது கன்னி தேர்தலிலேயே தேமுதிக 7% மேல் வாக்கு சதவிகிதம் வாங்கியது. விஜயகாந்துக்காக கிடைத்த அந்த வாக்குகளை தற்போதைய சூழலுக்கு அப்படியே தக்க வைக்க கூட பிரேமலதாவால் முடியவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். முக்கியமாக 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியை விட்டு விலகி அமமுகவுடன் கூட்டணி வைத்த தேமுதிகவின் வாக்கு வங்கி 1% சுருங்கி போனது. ஆனால் ஜெயலலிதாவின் கூட்டணி வியூகத்தை தேசிய அரசியலே கவனிக்கும். எத்தனையோ தேசிய தலைவர்கள் அதிமுகவுடனான கூட்டணிக்காக போயஸ் கார்டனுக்கு வந்து காத்து நின்ற வரலாறும் இருக்கின்றது. ஆனால் தேமுதிக என்ற கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் கூட கூட்டணி என்று வந்தால் பெரிய கட்சிகளின் தயவில்தான் தேர்தலை சந்திக்கும் நிலை இருக்கிறது. கூட்டணியை உருவாக்கும் முடிவு செய்யும் இடத்தில் இருந்த ஜெயலலிதாவும் பிரதான கட்சியில் முதுகில் சவாரி செய்யும் பிரேமலதாவையும் எப்படி ஒப்பிட முடியும் என்ற கேள்வியும் இயல்பாகவே எழுகின்றது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் விஜயகாந்தின் வீழ்ச்சிக்கு ஜெயலலிதாவும் ஒரு காரணம் என்றே சொல்லலாம். 2011 தேர்தலில் திமுகவை வீழ்த்த விஜயகாந்துடன் கூட்டணி அமைத்த ஜெயலலிதா பின்னாளில் தன்னை எதிர்த்து பேசிய காரணத்திற்காக தேமுதிக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்டம் காண வைத்தார். இவையெல்லாம் தெரிந்துதான் ஜெயலலிதாவுடன் அக்கா பிரேமலதா விஜயகாந்தை எல்கே சுதீஷ் ஒப்பிட்டு பேசியிருப்பாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகையால் அக்கா மீதான பாசத்தில் ஜெயலலிதாவுடன் பிரேமலதா விஜயகாந்தை ஒப்பிட்ட எல்கே சுதீஷின் பதிவு சோசியல் மீடியாவில் வெறும் வாய்க்கு அவல் போட்டது போல ஆகிவிட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த பிரேமலதா விஜயகாந்த் யாரும் யாரை போல ஆகிவிட முடியாது என்றதோடு ஒரே ஒரு ஜெயலலிதா தான் என்றும், ஆனாலும் அரசியலில் தனக்கு ரோல் மாடல் ஜெயலலிதா என விளக்கம் கொடுத்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அது என்னன்னா ஆளுமை மிக்க பெண் அரசியல்வாதி அப்படின்னு பெண்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா. அப்போ சுதேஷ் அவர் பேசுகிறப்போ அவர் சொன்னது பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்கே சிங்கப்பெண்ணாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு என் சகோதரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இவங்களும் தன்னுடைய முழுதுமாக அரசியலில் ஈடுபட்டு இன்னைக்கு சிங்கப்பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு அவர் பேசினார். இது இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் யாரோ எங்கள் 2 ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு. இது இன்றைக்கி வைரல் ஆகிருக்கு. என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் தான். அவர்களிடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி, நம்பிக்கை, தைரியம், அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில் நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு. கால் 04445454545.